ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்பாத்தி வந்து எப்பயுமே ரொம்ப ஹார்டாக இருக்கா? இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டம்ளர் தண்ணி, தேவையான உப்பு, தேவையான எண்ணெய், 2 டம்ளர் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க வந்து மாவு கேட்டால் அடம் பண்ணிட்டு பக்கத்துலேயே உட்காந்து சேட்டை பண்ணிகிட்டு இருப்பாங்களா? அதில் விதவிதமாக டிசைனில் பொம்மை செஞ்சு காட்டிகிட்டு இருப்பாங்களா? என் குழந்தைங்க அப்படி தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நானும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா கிட்டே போயிட்டு அம்மா மாவு கொடுங்க மாவு கொடுங்கன்னு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் என் குழந்தைங்களும் இருக்காங்க. சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை வந்து திரட்டிட்டு சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு நல்லாவே ஒரு சாஃப்டான சப்பாத்தி கிடச்சிரும். இந்த சப்பாத்தி வந்து சைடிஷாக நீங்கள் வந்து குருமா, சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்கள் சப்பாத்தி இந்த மாதிரி வரணுன்னா நான் சொன்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.